பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்கள். அன்றியும் அவ்விசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும்போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தது நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்கிறேன். என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்ட வசனங்களை இப்போது நாம் வாசித்தோம். பாருங்க, இதன் மூலமாக ஆவியானவர் நம்மளோடு வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்று சற்று நேரம் தியானிப்போம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார். அன்றியும் அவிசுவாசிகள் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தமும் ஒன்றை விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நமக்கு புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், நம்மளோட சொந்தங்கள் கூட இருக்கலாம். அப்போ அவங்க ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலோ எதுக்கோ ஒரு வீட்டு காரியங்களுக்கோ விசேஷங்களுக்கோ கூப்பிட்றாங்க, விருந்து கூப்பிட்றாங்கன்னா அவங்க அன்போடு அழைத்த நிமித்தம் நம்ம அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு சத்தியம் தெரியும், ஜீவனில் தேவன் அறிஞ்சிருக்கோம், எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது எல்லாமே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ ஒரு புறஜாதி மார்க்கத்திலேருந்து அன்போடு நம்மளை கூப்பிடும்போது நம்ம அதை புறக்கணிக்கக்கூடாது. போய் அங்கே அவங்க கொடுக்கப்படுற எந்த போஜனமாக இருந்தாலும் நீங்கள் எதையும் யோசிக்காமல் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய அறியாமையில் இருக்காங்க, அவங்க கண்கள் திறக்கப்படல, அறியாமையில் இருக்காங்க. அவங்களுடைய அதுதான் தெய்வம் நினச்சா அவங்க செய்து இது பண்ணி அது மூலமாக கிடைக்கிற ஃபுட்டு அவங்க கொடுக்கும்போது அவங்க அன்பின் நிமித்தமாக கொடுக்குறாங்க. இதை நீங்கள் எதையும் விசாரியாதீங்க, எதையுமே யோசிக்காதீங்க, நீங்கள் உங்களுக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்க உணவை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். ஆனால் அதில் ஒரு காரியம் ஒன்று சொல்கிறாரு. ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னார். அப்படி சாப்பிடலான்னு உட்காந்து சாப்பிட போகும்போது அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் நம்ம யார், நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, நம்ம எந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறோம், நம்மளை அறிஞ்சவங்க யாரோ அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தங்க இதை நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதாச்சே, நீங்கள் இது அப்படின்னு சொல்லி அவன் யாராவது ஒருத்தர் நமக்கு சாப்பிட போகிற நேரத்தில் சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபுட்டை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. எதனால்? மனசாட்சி நிமித்தமும் அவன் அப்படி சொன்னால, அவன் அறிவிக்கப்பட்டது நிமித்தமும் நம்மளுடைய மனசாட்சி நிமித்தம் புசியாதீங்க, சாப்பிடாதீங்க. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியில உருவாக்கின எல்லா காரியங்களும் தேவன் ஒரு சின்ன அணு கூட ஆண்டவர் அனுமதிக்காம அது உருவாக்கப்படலை. கர்த்தர் தான் எல்லாம், ஆண்டவர் தான் உருவாக்கினார். எல்லாம் படைத்ததெல்லாம் தேவன் தான். ஆனால் ஏன் இந்த ஃபுட்டை சாப்பிடக்கூடாதுன்னா, அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தன் இந்த மாதிரி விக்கிரகங்கள் படைக்கப்பட்டது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நம்ம அவங்க நிமித்தமோ நமக்கு அறிவிக்கப்பட்டது நிமித்தமோ நம்ம மனசாட்சி நிமித்தம் சாப்பிடாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறார். ஏன் இதை சாப்பிடாம இருக்கணும்? ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லி எதையும் யோசிக்காதீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அறிவிக்கிறாங்க. இப்போ ஒருத்தங்க சொல்லினதுக்கு அப்புறம் அது நிமித்தம் சாப்பிடாதீங்கன்னு ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டால் பாருங்க, உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல். இப்போ நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம இதை சாப்பிட்றனால ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ வாய் வழியாக சாப்பிட்றது எதுவுமே ஒன்றை தீட்டுப்படுத்தாது. நீ வாய் வழியாக நீ சாப்பிட்றது சாப்பாடு அது அப்படியே வாசனை வழியாக போய் வெளியில் போயிடும். அதனால் உனக்கு பரிசுத்த குலைச்சலான காரியங்களோ பாவமான காரியங்களோ எதுவும் ஆக போகிறது இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உன்னோட மனசாட்சியை குறித்து நான் அப்படி சொல்லலை. உனக்கு நல்லா தெரியும், சத்தியம் நல்லா தெரியும். அது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்ற எல்லா ஃபுட்டும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறாருன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனால் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஏன்னா அந்த மற்றொருவன் யார்? இந்த மாதிரி விக்கிரகம் படைச்சப்பட்டதாச்சே நீங்கள் சாப்பிட்றீங்களே, இது விக்கிரகம் படைச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான்னா அவனோட மனசாட்சி நிமித்தம் நான் அப்படி சொல்கிறேன், சாப்பிடாதிருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன என்று சொல்கிறார். பாருங்க, இப்போ நம்ம அதையும் மீறி நம்ம சாப்பிட்டோன்னா அவங்க அறிவிச்சிடறாங்க விக்கிரகம் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. அதே மாரி பரவாயில்ல நான் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டா இதை பார்த்துட்டு இருங்க அந்த பர்சன் யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு அந்த மனசாட்சியிலே குற்றமாய் தெரியும்ல. ஐயோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இது தப்பாச்சே, ராங்காச்சே, இப்படி பண்ணக்கூடாதே, ஏன் இந்த பர்சன் இப்படி பண்ணுறாங்க, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது நான் சொல்லி இவங்க சாப்பிட்றாங்களேன்னு அவங்க மனசாட்சிக்கு நம்ம செய்கிறது குற்றமாக தெரியும். அல்லேலூயா. அதனால்தான்
ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவர் ஏவுதலின்படி இந்த வசனத்தை வெளிப்படுத்துகிறார். உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இப்போது நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு சத்தியம் நன்றாக ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி செய்யணும், எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஆனால் சூழ்நிலைகள் ஒன்று இருக்கிறது. நாம் எந்த சூழ்நிலையில், எந்த சரௌண்டிங்கில் நாம் இருக்கிறோம், எப்படி நடந்தால் தேவன் நாமும் தூசிக்கப்படாமல் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய செயல்பாடு நிமித்தம் கர்த்தருடைய நாமம் ஒருபோதும் தூசிக்கப்பட நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு மனசாட்சியிலே ஒரு பலவீனமாக இருக்கவங்க, ஒரு ஆவிக்குறி ஜீவித்தில் அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு ஓரளவுக்கு உள்ள சத்தியத்தின் நிமித்தம் அவங்க அந்த ஒரு ரீதியில் நம்மளை பார்க்கும்போது, நம்ம இப்படி பண்ணால் தப்பாச்சே, இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து குற்றமாய் நினைத்து அது தேவன் நாமும் தூசிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. அதனால தான் சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாடிஃபை பண்ணிக்கிங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இந்த சகலமும் தேவன் இல்லாமல் உருவாக்கப்படவில்லை. கல், மலை, மரம், செடி, கொடி எல்லாமே. அப்போ அதன் மூலமாக ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை வடிவமைத்து அது சிற்பம் உண்டாக்கி அது சிலை வழிபாடுகள் மாதிரி சிலை செய்து வைத்து அதன் மூலமாக ஒரு ஒரு புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவங்க அதை தெய்வம் என்று நினைத்து அதை வழிபட்டு அதற்கு முன்பு உணவுப் பொருட்களை வைத்து அவங்க படைத்து அதை கொடுக்கும்போது அது விற்கிறதுக்கு படைத்தது என்று கொடுத்தாலும் அந்த உணவுப் பொருட்களும் தேவன் தான் உருவாக்கினது. செடி, நெல், மணிகள், காய்கறிகள், பழங்கள், விளைச்சல், விவசாயிகள் செய்கிற பலன்கள் எல்லாமே தேவன் அவர் ஆசீர்வதித்து கொடுத்தது. எல்லாமே கர்த்தருடைய நிறைவு. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்போ ஒரு உட்டு இதனால அதை வெட்டி செதுக்கி இது பண்ணாலும் அந்த மரத்துல தான் வந்திருக்கு. அப்போ எல்லாமே தேவன் இல்லாமல் உருவாக்கப்படவில்லை. அப்போ அதில் அவங்க மனசாட்சி நிமித்தம் ஒரு இது சிலை வழிபாடுகளோ உருவ வழிபாடுகளோ எதை வைத்து அவங்க செய்கிறாங்கன்னா அவங்க மனசாட்சி நிமித்தம், அவங்களுக்கு இருக்கிற பலவீனத்தின் மனசாட்சி நிமித்தம் அதுதான் தெய்வம் என்று அவங்க வழிபடுகிறார்கள். அவங்கள அறியாமை, அவங்க கண்கள் திறக்கப்படவில்லை. ஆனால் அதன் முன்பு ஏதாவது படைத்து வைத்து சாப்பிடுறதுக்கு எல்லாம் இது பண்ணி நம்மளை இன்வைட் பண்ணி நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன், எங்கள் வீட்டில் விசேஷம், நீங்கள் வந்து சாப்பிடுங்க, நீங்கள் அவங்க அன்போடு நம்மளை கூப்பிடும்போது அதை நம்ம புறக்கணிக்க வேண்டாம். போகலாம், சாப்பிடலாம். எந்த உணவுப் பொருட்களாலும் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட சொல்கிறார். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தர் நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று சொல்கிறார். அப்போ எந்த உணவுப் பொருட்களாலும் குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த போஜனத்தை கொடுத்ததுக்காக நன்றி, ஸ்தோத்திரம் அப்பா. இதை சாப்பிடும்போது சரீரத்தில் அதை ஆசீர்வாதம் தங்கியிருக்க அது நல்ல ஒரு செரிமானத்தை கொடுத்து ஹெல்த் ஆரோக்கியத்தில் இருக்க கிருபை செய்கிறதுக்காக நன்றின்னு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே இந்த உணவுப் பொருட்களுக்காக நன்றி என்று சாப்பிடும்போது அந்த உணவுப் பொருட்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதனால் எந்த ஒரு அசுசியான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. ஆனால் விசுவாசத்தில் பலவீனமாக உள்ளவங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அந்த அளவுக்கு ஆழமான சத்தியத்துக்குள்ளே இன்னும் இப்போதான் பிகினிங் ஸ்டேஜ் வந்து கொண்டிருக்கிறவர்கள் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதாச்சே, அது பாவமாச்சே, இதை சாப்பிடக்கூடாதே, தேவனுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓடி வந்து நம்ம சாப்பிட போகும்போது இது விக்கிரகங்கள் படைக்கப்பட்டது, நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அது நிமித்தம் அந்த 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 பர்சனுடைய மனசாட்சியை பார்த்து அவங்க இன்னும் சத்தியத்தின் ஆழத்துக்குள் வரவில்லை. இப்போ நம்ம திரும்பி சாப்பிட்டோன்னா நம்மளை குற்றவாளியாக பார்ப்பாங்க. இது நிமித்தம் கர்த்தர் நாமும் தூசிக்கப்படுமே என்று சொல்லி அந்த உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது என்று ஒரு ஆலோசனையாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் திட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஆவியில் ஒரு முதிர்ச்சி நிலைக்கு அடைய வேண்டும். நாம் இன்னும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு குழந்தை போல பால் உண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது, எலும்பை கடித்து சாப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதாவது ஆவியில் ஒரு முதிர்ச்சி வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே அநேகரை சந்திக்கிறோம். பலதரப்பட்ட ஜனக்கூட்டத்தை சந்திக்கிறோம், பலதரப்பட்ட புறஜாதி மக்களை சந்திக்கிறோம். அப்போ நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய அறியாமை எப்படி இருக்கிறது, அது ரொம்ப நம்ம சத்தியத்துக்குள்ளே வராதவர்களுடைய வாழ்க்கை முறைகள் வித்தியாசமாக இருக்கும், சத்தியத்தை அறிந்தவர்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கும். அப்போ நமக்கு சூழ்நிலைகள் ஒன்றாக நாம் பயணிக்கும் போது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பில் இல்லை குடும்பத்தில் சரி, உறவுகள் மத்தியிலும் சரி, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள், இன்னும் வேலை ஸ்தலத்தில் அநேகரை சந்திப்போம். அநேகரை புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்கள், புற இன மக்கள், வெளிநாட்டவர், இன்னும் எத்தனையோ பேரை நாம் சந்திப்போம், பழகுவோம், அவங்களோட ஐக்கியத்தில் இருப்போம், போஜனம் ஒருத்தர் மாறி போஜனத்தை சாப்பிடுவோம். இதெல்லாம் நடக்கும். அப்போ நம்ம என்ன நடந்தாலும் கர்த்தர் நாமும் தூசிப்பதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்காதபடி நாம் அதில் கவனமாக நாம் ஹேண்டில் பண்ணுவது, நமக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். ஆண்டவரே,
எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நான் எப்படி நடக்க வேண்டும் ஆண்டவரே? ஏசப்பா, எனக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. ஆவியானவரே, நீர் என்னோடு கூட இருக்கீங்கப்பா. எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ஞானத்தினால என்னை நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நான் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும், நான் இப்படி செய்தால் நான் அதை சேஃபாக அவங்க மனதையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, உமக்கும் நான் பிரியமானபடி நடக்கணும், நான் ஆவிக்குரிய ஜீவிதத்திலையும் அது பாவமான ஒரு சூழ்நிலையாக போய்விடக்கூடாது, அதை எந்த மாதிரி ஒரு நெருக்கடி சூழ்நிலையில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவரை நீங்கள் எனக்கு கற்றுத்தாங்க. எனக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, என்னை நீங்கள் நல்வழியில் நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவர்ட்ட நம்ம முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய ஞானத்தினாலே நாம் முழுவதுமாக, ஆண்டவரே நீர் எனக்கு ஞானமானீர், கர்த்தரே நீர் எனக்கு ஞானமாக இருக்கிறீர், உம்முடைய ஞானத்தினாலே என்னை தந்து நிரப்புக்க நன்றி என்று சொல்லி ஆண்டவருடையில் நாம் நன்றி உணர்வோட ஜெபம் செய்வோம். அதோட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னாரே. அப்படியே பாதபடியில் உண்மை நோக்கி பார்க்க முடியாது நீர் கொடுத்த அந்த மேலான தருணத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த வாசித்த வேத வசனத்துக்கு மூலம் எங்களோடு நீர் ஆண்டவரே திட்டும் தெளிவாக இடைப்பட்டீர். நன்றி தகப்பனே. எந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார்கிட்ட எப்படி பேச வேண்டும், புறஜாத மார்க்கத்தில் புற இனத்தார்கிட்ட நாங்கள் பக்குவமாக ஹேண்டில் பண்ணோம். ஒருபோதும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை தூசிக்கும்படியான சூழ்நிலைகள் ஆண்டவரே என்னுடைய வார்த்தையினாலது என்னுடைய செயல்பாடுகளாவது நான் நடந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு ஞானத்தின் உறைவிடமே நீர் எனக்குள்ளே இருக்கிறீர். அப்பா, கிருபையானவரே எனக்குள்ளே நீர் வாசம் செய்கிறீர். அப்பா, உம்முடைய ஞானத்தினால என்னை நிரப்பி ஆண்டவரே நான் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆவியானவரே எனக்கு நீர் சொல்லித் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம், பக்குவப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம், தேற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீர் இப்படியாக ஆசீர்வதித்து ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே பலனை தந்து சத்துவத்தை தந்து இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள் எப்படி நாங்கள் ஆண்டவரே ஞானமாய் செயல்பட வேண்டும் என்று ஞானத்தை தந்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் பிப்ரவரி மாதமாகிய 2வது மாதத்தின் 22ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாக ஓட உழைக்க பலனை சத்துவத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர். உடைய புதிய கிருபினால எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. நீங்க அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே அப்பா, சொந்த பந்த குற்ற உறவினர்களையும் இணைந்த பந்துகளையும் அப்பா, நாங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே அப்பா, எங்களோடு பழகிற எல்லாரையும் ஆண்டவரே எல்லாரோட நாங்கள் ஞானமாய் செயல்பட விசேஷத்தை ஞானத்தையும் பலனை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மீதா முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமைக்கே துதி கனமகமே எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.